வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல் திருவிழா என்றால் மஞ்சள் படையும் தல தோனியும் தான் அனைவரின் நினைவுக்கு முதலில் வருவார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எங்கு சென்றாலும் எந்த மைதானத்தில் விளையாடினாலும் அங்கு மஞ்சள் சட்டை அணிந்த ரசிகர்கள் கடல் அலை போல திரள்வது வழக்கம். இதற்கு முக்கிய காரணம் மகேந்திர சிங் தோனி என்ற ஒற்றை மனிதர்தான். அவர் மைதானத்தில் நுழைவதை பார்ப்பதற்கே கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்து கிடக்கிறார்கள். ஆனால் சமீபத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெளியூருக்கு பயணம் செய்த போது அந்த அணியினருடன் MS தோனி பயணம் செய்யவில்லை என்ற செய்தி சமூக வலைத்தளங்களில் காட்டுத்தீ போல பரவியது. விமான நிலையத்திலும் அணி தங்கியிருந்த ஹோட்டலிலும் தோனியை காண ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றமும் குழப்பமும் அடைந்தனர். தோனிக்கு என்ன ஆனது? அவருக்கு மீண்டும் காயம் ஏற்பட்டதா அல்லது அவர் போட்டிகளில் இருந்து விலகுகிறாரா என பல கேள்விகள் ரசிகர் மத்தியில் எழுந்தன. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பேட்டிங் பயிற்சியாளரும் முன்னாள் ஆஸ்திரேலிய வீரருமான மைக்கேல் அஸ்வி இது குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்துள்ளார். அஸ்வி கூறிய விளக்கத்தின் ஆழமான பின்னணியையும் CSK அணியில் உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த காணொளியில் நாம் விரிவாக காண உள்ளோம். தொடர்ந்து கேளுங்கள். முதலில் தோனி ஏன் அணியுடன் பயணம் செய்யவில்லை என்ற கேள்விக்கு மைக்கேல் அஸ்வி அளித்த பதிலை நாம் கவனிக்க வேண்டும். இது எந்த விதமான அவசர நிலையோ அல்லது எதிர்பாராத காயமோ கிடையாது என்பதை அஸ்வி மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். தோனி அணியுடன் பயணம் செய்யாதது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம்தான். நாம் அனைவரும் அறிந்தபடி தோனிக்கு வயது 40ஐ கடந்துவிட்டது. கடந்த IPL தொடரின் போதே அவர் முழங்கால் வலியால் கடுமையாக அவதிப்பட்டார். அந்த தொடர் முழுவதும் அவர் முழங்காலில் பேண்டேஜ் கட்டி கொண்டுதான் விளையாடினார். அதன் பிறகு அவருக்கு முழங்கால் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் நீண்ட நாட்கள் ஓய்விலும் பின்னர் தீவிரமான உடற்பயிற்சியிலும் ஈடுபட்டு மீண்டும் களத்திற்கு திரும்பியுள்ளார். இந்த வயதில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு தொடர்ச்சியாக கிரிக்கெட் விளையாடுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. குறிப்பாக T20 கிரிக்கெட் போன்ற வேகமான போட்டிகளில் விளையாடும் போது உடலுக்கு அதிகப்படியான சோர்வு ஏற்படும். இதை கருத்தில் கொண்டுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிர்வாகம் தோனியின் பணி சுமையை நிர்வகிப்பதில், அதாவது ஒர்க்லோட் மேனேஜ்மெண்டில் மிக கவனமாக செயல்பட்டு வருகிறது. ஒரு IPL தொடர் என்பது சுமார் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் ஒரு மிகப்பெரிய திருவிழா. இதில் அணிகள் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு நகரங்களுக்கு தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டி இருக்கும். விமான நிலையங்களுக்கு செல்வது, அங்கு மணிக்கணக்கில் காத்திருப்பது, விமான பயணம், அதன் பிறகு மீண்டும் பேருந்தில் பயணம் செய்து ஓட்டலை அடைவது என இந்த பயணங்களே ஒரு வீரரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக சோர்வடைய செய்யும். சாதாரண இளம் வீரருக்கே இந்த தொடர்ச்சியான பயணம் பெரும் சோர்வை கொடுக்கும் போது முழங்கால் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு விளையாடும் தோனிக்கு இது தேவையற்ற உடல் வலியை ஏற்படுத்தும் என்பதை மருத்துவ குழுவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் தான் சில குறிப்பிட்ட போட்டிகளுக்காக அணியினர் பயணம் செய்யும் போது தோனியை அந்த பயணத்தில் இருந்து விலக்கியிருக்க செய்து அவருக்கு முழுமையான ஓய்வு அளிக்க அணியின் நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. இதற்காக அவர் போட்டிகளில் விளையாட மாட்டார் என்று அர்த்தமல்ல. அவர் நேரடியாகவோ போட்டி நடைபெறும் இடத்திற்கு தனியாகவோ அல்லது அவருக்கு வசதியான வேறு வழியிலோ வந்து அணியுடன் இணைந்து கொள்வார். இதன் மூலம் பயணத்தினால் ஏற்படும் தேவையற்ற உடல் சோர்வை அவர் தவிர்க்க முடியும். அவர் தனது முழு கவனத்தையும் உடற்பயிற்சியிலும் பிசியோதெரபி சிகிச்சையிலும் செலுத்தி போட்டிகளில் விளையாடும் போது 100% உடல் தகுதியுடன் இருப்பதை உறுதி செய்வதே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அசி தனது விளக்கத்தின் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். தோனி தற்போது அணியில் ஒரு பேட்ஸ்மேனாக மட்டும் செயல்படவில்லை. அவர் அணியின் வழிகாட்டியாகவும் ஒரு பெரும் தூணாகவும் செயல்பட்டு வருகிறார். களத்தில் தோனியின் இருப்பு சென்னை அணிக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரியும். கேப்டன் ருத்ராஜ் கெய்வாட்டிற்கு களத்தில் ஆலோசனை வழங்குவதில் இருந்து பந்து வீச்சாளர்களை சரியாக வழிநடத்துவது வரை தோனியின் மூளை சோர்வில்லாமல் வேலை செய்ய வேண்டும். அவருடைய உடல் சோர்வடைந்தால் அது அவருடைய ஆட்டத்தையும் சிந்தனையையும் பாதிக்கலாம். எனவே அவரை உடல் ரீதியாக மிகவும் பாதுகாப்பாகவும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க வேண்டியது அணியின் கடமையாகும். வலைப்பயிற்சியின் போது கூட தோனி இப்பொழுது அதிக நேரம் பேட்டிங் செய்வதில்லை. அவருக்கு தேவையான சில குறிப்பிட்ட பந்துகளை மட்டுமே எதிர்கொண்டு பயிற்சி செய்கிறார். அவர் களத்திற்கு வருவது போட்டியின் கடைசி 2 அல்லது 3 ஓவர்களில்தான். அந்த சில பந்துகளில் அவர் காட்ட வேண்டிய அதிரடிக்கு அவருடைய உடல் 100% ஒத்துழைக்க வேண்டும். அதனால் தான் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து அவருக்கு போதுமான ஓய்வு வழங்கப்படுகிறது. ரசிகர்கள் இதை பார்த்து எந்த விதத்திலும் பயப்பட தேவையில்லை என்று அஸ்வி ஆறுதல் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை ரசிகர்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இது முழுக்க முழுக்க ஒரு விளையாட்டு வீரரின் உடல் தகுதியை பராமரிப்பதற்கான ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறை மட்டுமே. இன்றைய நவீன கிரிக்கெட்டில் உலகில் தலை சிறந்த வீரர்கள் பலரும் இது போன்ற ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் முறையை பின்பற்றி வருகிறார்கள்.
பல முன்னணி பந்துவீச்சாளர்கள் தொடர்ச்சியாக விளையாடுவதை தவிர்த்து முக்கியமான போட்டிகளில் மட்டுமே கவனம் செலுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போலதான் தோனியின் விஷயத்திலும் சிஎஸ்கே நிர்வாகம் மிக கவனமாக செயல்படுகிறது. தோனி என்ற பிரம்மாண்டமான ஆலமரம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இறுதிப் போட்டி வரை தேவை. லீக் போட்டிகளில் அவருக்கு ஏற்படும் சின்ன உடல் சோர்வு கூட பிளே ஆஃப் போன்ற முக்கியமான போட்டிகளில் பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் சிஎஸ்கே அணி நிர்வாகமும் மருத்துவ குழுவும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் தோனியின் அர்ப்பணிப்பையும் கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும். எந்த ஒரு வீரராக இருந்தாலும் இவ்வளவு உடல் உபாதைகள் இருந்தால் எப்போதோ கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருப்பார்கள். ஆனால் தோனி தனக்காக காத்திருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களுக்காக தனது வலிகளை பொறுத்து கொண்டு களத்தில் இறங்கி விளையாடி வருகிறார். கடந்த ஆண்டு IPL கோப்பையை வென்ற பிறகே அவர் ஓய்வு பெற்றிருக்கலாம். ஆனால் ரசிகர்களின் அன்புக்காக அவர் மேலும் ஒரு சீசன் விளையாட முடிவெடுத்தார். அந்த முடிவை அவர் வெறும் வார்த்தைகளால் சொல்லவில்லை. அறுவை சிகிச்சை செய்து கடினமாக பயிற்சி செய்து தனது உடலை மீண்டும் கிரிக்கெட் விளையாடும் அளவிற்கு தயார் செய்து நிரூபித்துள்ளார். அப்படிப்பட்ட ஒரு வீரருக்கு அணி நிர்வாகம் இந்த அளவிற்காவது வசதிகளையும் ஓய்வையும் செய்து கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகும். தோனி அணியுடன் பேருந்திலோ அல்லது விமானத்திலோ ஒன்றாக பயணம் செய்யாதது அணி வீரர்களிடையே எந்த ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக ஒட்டுமொத்த அணியும் தோனியின் உடல்நிலையை புரிந்து கொண்டு அவருக்கு முழு ஆதரவு அளித்து வருகிறது. அணிக்குள் இருக்கும் ஒற்றுமைக்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். முடிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தோனி அணியுடன் பயணம் செய்யவில்லை என்பது ஒரு எதிர்மறையான விஷயம் அல்ல. அது சிஎஸ்கே அணியின் ஒரு மாஸ்டர் பிளான் என்று தான் சொல்ல வேண்டும். அவரை ஒரு கூர்மையான ஆயுதமாக தேவைப்படும் நேரத்தில் மட்டும் மிக சரியாக பயன்படுத்துவதற்காக தீட்டப்பட்ட ஒரு திட்டம் இது. அசி சொன்ன விளக்கத்தின் மூலம் நமக்கு தெரிவது ஒன்றுதான். தோனி நலமாக இருக்கிறார். அவர் தொடர்ந்து விளையாடுவார். ஆனால் அவருடைய உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுத்து அவரை ஒரு ராஜாவை போல அணி நிர்வாகம் பாதுகாத்து வருகிறது. இதுதான் தற்போதைய கள நிலவரம். எனவே ரசிகர்கள் எந்தவித குழப்பமும் அடையாமல் களத்தில் தல தோனி அடிக்கும் சிக்சர்களை காண தயாராகுங்கள். தேவையற்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு சிஎஸ்கே அணிக்கும் MS தோனிக்கும் உங்களின் முழுமையான ஆதரவை தொடர்ந்து கொடுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். தோனியின் இந்த ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களின் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.